இதுக்கப்புறம் நான் உன்னை ஒக்கரோனே கூப்பிடுறேன். ஓகரோனா? என்னன்னு பேர் வச்சுக்க ஒரு தகுதி வேணும். என்ன கலாக்கிறியா? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். சரி விடு, நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? அது என்னமோ உண்மைதான். சமத்து புள்ள, சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டான். நான் ஒண்ணும் சமத்து புள்ள கிடையாது. வேணும் தாண்டா அப்படி கூப்பிடுறேன். சோடா புட்டி, உனக்கு இந்த பேரு பிடிச்சிருக்கா? ஓகரூன். கிறுக்கு கூமுட்ட, உன் விஷ வாய்வை என் மூஞ்சி மேலே விட்டுட்டியா? எரும மாடு. இன்னொரு தடவை அப்படி கூப்பிட்டா பல்லெல்லாம் பேத்துருவேன். டேய் புட்டி, கொஞ்சம் இரு. என்ன அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு? அப்படின்னா அந்த காஜி கிழவி வெளியே வர மாட்டாளே? என்ன நீ உண்மையாவா சொல்ற? அட ஆமாண்டா, நைட்ல தானே பேய் வெளியே வரும். சரி, அது வரைக்கும் என் வீட்ல வந்துரு. ஏன்னா இப்ப உன் லுக்க பார்த்தா அந்த பேய அலறி அடிச்சு ஓடிடும். என் பாட்டிக்கு பசங்கன்னா சுத்தமா பிடிக்காது. சோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கிட்டத்தட்ட கொன்னுட்டாங்க. என்ன இத நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? சோடா புட்டி, நீ ஓகே தானே? ஒருவேளை இது என்ன மன்னிச்சிடுற தம்பி. இந்த பேரியரை மறந்தே போயிட்டேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடி. உயிரோட தான் இருக்கியா? சரி போலவா. திரும்பவும் பத்திக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? திரும்ப இப்படி ஆனா தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இருக்கேன்லடா. சோடா புட்டி, இப்ப நீ உள்ளவா. இப்ப எப்படி இருக்க? ஏதாவது மாற்றம் இருக்கா? அப்படிலாம் எதுவும் தெரியல. அங்கங்க அரிக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா உனக்கு அந்த கேள்வி மாதிரியே அரிப்பு இருக்கா? அது மட்டும் இல்லாம உன் மண்டை பார்க்க செம காமெடியா இருக்கு. கெக்க பெக்கன்னு சிரிச்சது போதும். சாவு பயத்தை காட்டிட்டு இப்ப பல்லிடிச்சுக்கிட்டு இருக்கியா? பாட்டி, அட இவங்க எங்க போனாங்க? சரி, நீ உள்ளவா. ஓ, நான் உள்ள வரலாமா? ஒரு நிமிஷம் அங்கே இரு. நான் என் ட்ரெஸ்ஸை மாத்த போறேன். கதவை மூடு. ஓ சரி சரி, மாத்திக்கோ. ட்ரெஸ் மாத்திரப்ப கெட்டியா பாக்குறேன். நல்லா முட்டிக்கிட்டு சாவு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு முடியல. இந்த புடி, இத போட்டுக்கோ. இது என் ட்ரெஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு. என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ, பாத்துட்டாளே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. சரி விடு. எங்க கொஞ்சம் அதை காட்டு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அதை காட்டுறான். அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் அடையாளத்தை கொத்தா புடிங்கிட்டா. இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, நான் காட்ட மாட்டேன். சரிதான் போ. ஓவரா சீனை போடுற. சரி விட்டு தொலை.
என்னோட ஆண்மைய பறிச்சுட்டா. இப்போ என்ன பண்ண போறோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், அது உன் பிரச்சனை. ஆனா நீதானே அந்த இடத்துக்கு என்ன போக சொல்லி சேலஞ்ச் பண்ண. எது? இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமே நீ அந்த ஒக்குல்ட்ட பத்தி பேசினதுனால தான். உனக்கு பட்டாதான் புரியும்னு சேலஞ்ச் பண்ண. நீ சும்மா என்னையே சொல்லாத. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்தேன். எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாது. அதான் உன்னை பார்த்ததும் நீ என் ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். பேசினதுக்கு அப்புறமா தான் நம்ம 2 பேருடைய சிந்தனைகளும் வேற வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன். பொதுவா உன்ன மாதிரி பொண்ணுங்க என்கிட்ட பேச கூட தயங்குவாங்க. என்ன மன்னிச்சிரு. என்னால இப்ப உனக்கும் தேவையில்லாத பிரச்சனை. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பழையபடி நீ என்ன கண்டுக்காமலேயே இருக்கலாம். இந்த விஷயம் தான் எனக்கு உன்கிட்ட சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் என்ன ஃபீல் பண்றேன் நீ என்ன கேட்காமலேயே உன் இஷ்டத்துக்கு நீயா முடிவு பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் சொல்லவா? ஏன்னா உன்கிட்ட வரவங்கள நீ துரத்தி விடுற. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஒக்குல்ட்ட பத்தி பேச பரவாயில்ல, ஆனா ரொம்ப பேசாத. என்னடா தம்பி, ஏதாவது பேசு, சொல்லு. பைத்தியம். என்னது? போன போதுன்னு விட்டா உனக்கு வாய் ரொம்ப தான் நீளுது. நீ மட்டும் வாய்க்கு வந்து அந்த கண்டபடி உளறற. என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சே விளையாடுறியா? வாய மூடு. ஒருவேளை உன்னுடைய பாட்டி திரும்ப வந்துட்டாங்களோ? கொஞ்சம் அமைதியாரு. இந்த டோர் பெல்ல நான் கேட்டதே இல்லையே. எனது கேட்டதே இல்லையா? என் வீட்ல 2 டோர் பெல் இருக்குன்னு என் பாட்டி இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்காங்க. அதுல ஒண்ணு மனுஷங்களுக்காக, இன்னொன்னு தீய சக்திகளுக்காக. அடிச்சு அந்த தாய் தவிர நான் எடுத்துட்டனே. சரி, இப்போதைக்கு இதை எடுத்துட வேண்டியதுதான். ஐயோ, வெளியில ஏதோ ஒண்ணு நிக்குது. இப்ப நாம என்ன பண்றது? இந்த தாயத்தை திரும்ப வச்சிடலாம். தீய சக்தியா இருந்தா அந்த இடத்துல எரிஞ்சு போயிடும். அப்படின்னா இது என்னையும் எரிச்சிரும்ல? ஆமால, வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க இருந்து வெளியே போயிடு. சரி சரி, இரு போறேன். எதுவா இருந்தாலும் பொறுமையா பண்ணு, என்னையும் பொசுக்கிறாத. எங்க அது? இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்துச்சு. மிஸ் அயாசே, கொஞ்சம் அங்க பாரு. சுத்தம் நம்ம சோலி முடிஞ்சு. இந்த இடத்தை விட்டு நம்ம உடனே போயிடலாம். சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. மிஸ் அயாசே, என்னடா? வெளிய போன மாதிரிதான். இந்த செவுத்தை தாண்டி வெளிய போக முடியாது. இந்த செவரு மேல நான் இந்த தாயத்தை வைக்க போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சொன்னா கேளு. கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் வேணாங்கற? அந்த டோரி கேட் இது கூடவும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இங்கிருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்ல. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னது இது? பிரச்சனை இப்போ பெருசாயிட்டே போகுது. மிஸ் அயாசே, எனக்கு உதவி செய்யுங்க. ஒக்கருன், உனக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. எனக்கு ரத்தம் வருது. இதுக்கு காரணம் அந்த கருப்பு புகை மூட்டம் தான்.